முக்கிய செய்தியை பார்த்திருக்கிறோம். தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை தலைமையில் சென்னையில் நாளை செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நாளை மத்திய சென்னை மற்றும் தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான பாஜக செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த முழு விவரங்களையும் செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள். தமிழகத்தில் பல்வேறு கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திப்பதற்காக பாஜக தமிழக தலைமை அதற்கான முன்னெடுப்புகளில் ஈடுபட்டு வருகின்றது. எண்மண் எண் மக்கள் நடைபயணத்தில் இருக்கக்கூடிய பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை இடையிடையே பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களுடனும் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக ஆலோசித்து வருகின்றார். அது மட்டுமல்லாமல் கணிசமான தொகுதிகளில் பாஜக களமிறங்கி இந்த முறை தங்களுடைய வாக்கு சதவீதத்தை உயர்த்துவதற்கான பணிகளிலும் ஈடுபட்டு வருவதாக பாஜக தரப்பில் கூறப்படுகின்றது. இந்த நிலையில்தான் பாஜக தரப்பில் கடந்த ஒரு 3 ஆண்டுகளாகவே தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதியை இலக்கு வைத்து பணி செய்து வருகின்றார்கள். தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு இலக்குடன் பாஜக சார்பில் செயல்கள் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில்தான் தற்பொழுது நாளைய தினம் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற இருக்கின்றது. சென்னையில் நடைபெறக்கூடிய செயல் வீரர்கள் கூட்டத்தில் பாஜகவின் தமிழக தலைவர் அண்ணாமலை தலைமையில் அந்த கூட்டம் நடைபெற உள்ளது. இதில் பாஜகவின் தென் சென்னை மற்றும் மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான செயல் வீரர்கள் 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்க இருக்கின்றார்கள். மேலும் மத்திய இணையமைச்சர் எல் முருகனும் பாஜக சார்பில் நடைபெறக்கூடிய செயல் வீரர்கள் கூட்டத்தில் பங்கேற்க இருக்கின்றார். மத்திய சென்னை மற்றும் தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதிகளில் கட்சி அமைப்பு ரீதியாக எவ்வளவு பலமாக உள்ளது, நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வேட்பாளர்களை களமிறக்கினால் அந்த தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு எந்த அளவு இருக்கும் உள்ளிட்ட விஷயங்கள் தொடர்பாக ஆலோசிக்கப்பட இருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அடுத்தடுத்து இவ்வாறு நாடாளுமன்ற தொகுதி வாரியாக பாஜக தரப்பில் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெறும் என்ற தகவலையும் தற்பொழுது பாஜக தரப்பில் வெளியிட்டுள்ளனர்.